நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் தயாளினி காயாம்போ. முதலில் தலைப்புச் செய்திகள். ஒருவருக்கு சொந்தமான முதலாவது சொத்தின் உத்தேச வாடகை வருமானத்திற்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் என ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அந்த வரி அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு மாத்திரமேயாகும். பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆய்வு செய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு. அனுராதபுரத்தில் எதிர்வரும் 20ஆம் தேதியன்று 11 பாடசாலைகள் மூடப்பட உள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவ சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. சிறந்த அரசியல் தலைவராக இருந்த மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 100வது பிறந்த தினம் எதிர்வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இளைஞர் சமூகத்தை இலக்கு வைத்து HIV பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் 81% அனல் மின் நிலையங்கள் ரஷ்ய தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். நபர் ஒருவருக்கு சொந்தமான முதலாவது சொத்துக்கு உத்தேச வாடகை வருமான வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் இந்த வரியானது சாதாரண வருமானம் பெறுபவர்களுக்கு விதிக்கப்பட மாட்டாது, அதிக நிகர வருமானம் பெறுபவர்களுக்கு மாத்திரமே விதிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் சட்டமூலத்தின் ஊடாக பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளும் அகற்றப்படும். பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. அதற்காகவே இந்த சட்டமூலம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உள்ள அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் நீதிமன்றம் கவனம் செலுத்தவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நீதித்துறையின் அதிகாரங்கள் பாராளுமன்றத்திலிருந்து கிடைக்கின்றன. நாட்டின் சட்டங்களை அங்கீகரிப்பது பாராளுமன்றமேயாகும். நீதித்துறையின் சுதந்திரமும் அரசியலமைப்பின் மூலம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டுக்கு தீவிரவாதம் தேவையில்லை என்றும் தீவிரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆராய்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பது அவசியமானது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு பெண்களின் உரிமைகளுக்கும் பௌத்த மதத்தின் பாதுகாப்பிற்கும் சவாலாக அமையும் பிரச்சினைக்குரிய தீர்ப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார். தொலைத்தொடர்பு சட்டமூலம் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் தந்திரிமலையில் இடம்பெறும் பொசன் நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் வசதிகளுக்காக 11 அரச பாடசாலைகள் எதிர்வரும் 20ஆம் தேதியன்று மூடப்பட உள்ளன. குறித்த பாடசாலைகளை நாளை பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விசேட போலீஸ் கடமையில் 3000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பொசன் நிகழ்வுகளுக்கு வருகை தரும் பக்தர்கள் பொலித்தீன்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு தேசிய நாமல் உயனவின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சுமார் 400 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் தி அல்விஸ் தெரிவித்துள்ளார். கண்டி, குருநாகல் மாவட்டங்களிலிருந்து விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னாள் தலைவரின் காலத்தில் பிளவுபட்டிருந்ததாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கட்சி உறுப்பினர்களும் கட்சியின் மீது நம்பிக்கையை இழந்துள்ளனர். 142 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒப்படைத்த போதிலும் அவரின் நடவடிக்கையினால் கட்சி கடும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். திசமஹாராமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் நிமால் சிறிபாரடி சில்வா தொடர்ந்தும் தலைவர் பதவியை வகிக்கின்றார். சட்டத்தை மீறி எதனையும் செய்ய மாட்டேன் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய கூட்டணியின் 2வது பொதுக்கூட்டம் இந்த மாதம் 29ஆம் தேதி வெள்ளவாயவில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியால் ஆதரிக்கப்படும் நபரே நாட்டின் அடுத்த தலைவர் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 100வது பிறந்த தினம் எதிர்வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
இலங்கை அரசியலில் திறமையான அரசியல் தலைவராக இருந்த அவர் கொழும்பு மாநகர சபையின் சுதுவெல்ல பிரதேச மாநகர சபை உறுப்பினராக அரசியலில் பிரவேசித்தார். அதன் பின்னர் பிரதி மேயராக, பாராளுமன்ற உறுப்பினராக, பிரதி அமைச்சராக, அமைச்சரவை அமைச்சராக, எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக பதவி வகித்து நாட்டின் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் பதவி வகித்தார். ரணசிங்க பிரேமதாசவின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்த காலமாகும். குடிசை முதல் பாரிய வீடு வரை வாழும் அனைவரையும் சமமாக நடத்துவதையே தனது சிந்தனையாக கொண்ட அவர் உதாகம, ஜனசவிய, செவன சரண வேலை திட்டம், ஆடை தொழிற்சாலைகள் போன்றவற்றை வழங்கினார். 1988 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அவர் 1989 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இலங்கையின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மக்கள் மத்தியில் இருந்து மக்களின் வாக்குமூலத்தினால் ஜனாதிபதி பதவி வகித்த ரணசிங்க பிரேமதாச 1993 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மக்கள் கூட்டத்தின் மத்தியில் தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். கலட்டுவாவையில் இருந்து மகரகம வரை நீரை இழுத்துச் செல்லும் பிரதான குழாயின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. வாகன விபத்தில் குறித்த குழாய் சேதமடைந்தமையினால் பல பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. தடைப்பட்ட நீர் விநியோகம் நாளை காலையாகும் போது முழுமையாக சீரமைக்கப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை பிரதான மார்க்கத்தின் சிலாபம் பாதையில் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படக்கூடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. 3 ரயில் என்ஜின்கள் சேதமடைந்துள்ளமையே இதற்கான காரணமாகும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட எந்தவொரு தேர்தலின் திகதியையும் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவே அறிவிக்கும் என அதன் தலைவர் RLAM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த திகதிகளை அறிவிக்க அரசியல்வாதிகளுக்கு உரிமையில்லை. அண்மைய நாட்களில் வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் உள்ள சில அரசியல்வாதிகள் ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகளை அறிவித்திருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் அதிகாரம் எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பின்னர் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு 15 முதல் 24 வயதிற்கு உட்பட்ட இளைஞர் சமூகத்தின் மத்தியில் கணிசமான அளவு HIV தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதால் அவர்களை இலக்காக கொண்டு விரிவான பரிசோதனைகளை மேற்கொள்ள சுகாதார அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். ஆண்களிடையே HIV பரவல் அதிகரித்திருப்பதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வேலை திட்டம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அதிக அளவானோர் இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் பலவற்றில் கணிசமான HIV தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். உலகச் செய்திகள். யுக்ரைனின் முக்கியமான நகரமான டொனெட்ஸ் பகுதியின் பெரும்பாலான அதிகாரத்தை ரஷ்ய படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த பகுதியின் அளவு 26,517 சதுர கிலோமீட்டர் ஆகும். அதில் 14,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி தற்போது ரஷ்ய படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. அதன் முக்கியமான பிராந்தியமான சசிவியார் நகருக்குள் ரஷ்ய படையினர் நுழைந்துள்ளனர். யுக்ரைனில் உள்ள மொத்த அனல்மின் நிலையங்களில் 81% ரஷ்ய தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா மாதாந்தம் சுமார் 3,500 குண்டு தாக்குதல்களை யுக்ரைன் மீது மேற்கொள்வதாக அந்நாட்டு ஜனாதிபதி வலடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மலாவி துணை அதிபர் சவுலோ சிலிமாவின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் மீது கார் மோதியதில் கர்ப்பிணி உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர். மலாவியின் துணை ஜனாதிபதி சவுலோ சிலிமா கடந்த 10ஆம் தேதி தனது குடும்பத்தினருடன் பயணித்த விமானம் தரையிறங்க முற்பட்ட போது வீழ்ந்து நொறுங்கியது. விபத்தில் துணை ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் உட்பட 10 பேர் பலியாகியமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள்.
வீரக்கட்டிய நீர்ப்பாசன திணைக்களத்தின் உப காரியாலயத்தின் அனுசரணையில் அத்தனையாய மகாபாவி புனரமைக்கப்பட உள்ளது. இதற்கென 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 450 ஏக்கர் நெற்பயிர்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். இதன் ஊடாக 56 விவசாய குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளன. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி 104 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. அதன்படி சி பிரிவின் கீழ் பங்கேற்ற 4 போட்டிகளிலும் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை ஸ்பெயினில் நடைபெறும் அழைக்கப்பட்ட தடகள விழா நிகழ்வில் தருஷி கருணாரத்ன மற்றும் காலிங்க குமாரகே ஆகியோர் இன்று போட்டியிட உள்ளனர். காலிங்க குமார இலங்கை நேரப்படி மாலை 6:20க்கு ஆடவருக்கான 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கேற்க உள்ளார். தருஷி பங்கேற்கும் நிகழ்வு இலங்கை நேரப்படி மாலை 6:35க்கு நடைபெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். நேபாள சுற்றுலா பயணிகளுக்கான முன்னணி சுற்றுலா தளமாக இலங்கையை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசேட சுற்றுலா வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அதற்கான பூர்வாங்க நடவடிக்கையாக நேபாள ஊடகவியலாளர் குழுவிற்கு விசேட சுற்றுலா வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன்படி அவர்களுக்கு நாட்டின் சுற்றுலா தலங்களுக்கு சென்று உள்ளூர் உணவு வகைகள் உட்பட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இலங்கையை ஒரு சுற்றுலா தலமாக உலகம் முழுவதும் பிரபலப்படுத்துவது இவ்வாறான வேலை திட்டங்களின் நோக்கமாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. 2024 கொழும்பு சர்வதேச தேயிலை மாநாடு அடுத்த மாதம் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேயிலை வியாபாரிகள் சங்கமும் இலங்கை தேயிலை சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. உலகளாவிய ரீதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தேயிலை தொடர்பான நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேல் பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை நாளை முதல் அடுத்த சில நாட்களில் ஓரளவு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒருவருக்கு சொந்தமான முதலாவது சொத்தின் உத்தேச வாடகை வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அந்த வரி அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு மாத்திரமேயாகும். பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆய்வு செய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு. அனுராதபுரத்தில் எதிர்வரும் 20ஆம் தேதியன்று 11 பாடசாலைகள் மூடப்பட உள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவ சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. சிறந்த அரசியல் தலைவராக இருந்த மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 100வது பிறந்த தினம் எதிர்வரும் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இளைஞர் சமூகத்தை இலக்கு வைத்து HIV பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் 81% அனல் மின் நிலையங்கள் ரஷ்ய தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுள்ளன.
இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.